மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துகிறார். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசன் அழைப்பில் உள்ளார். வணக்கம் சாமுவேல், இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் மகள் தமிழிசைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் அழைப்பில் உள்ளார். வணக்கம் பாஸ்கர், இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். இது மறைந்த இலக்கிய செல்வர் என்று அழைக்கப்படக்கூடிய குமரி ஆனந்தனுடைய உடலானது அவருடைய மகளும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உடல்நலக்குறைவு காரணமாக மரணமடைந்த அவருடைய உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அவரது குடும்பத்தினர்களுக்கு ஆறுதலும் தெரிவித்து வருகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட திமுக பிரமுகர்களும் உடன் இருக்கின்றனர். அதோடு மட்டுமல்லாமல் சற்று முன்னர் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மறைந்த இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தனுடைய உடலுக்கு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவரும் இலக்கிய செல்வருமான குமரி ஆனந்தனுடைய மறைவு செய்தியை அறிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனையும் வருத்தத்தையும் தெரிவித்திருப்பதோடு மறைந்த குமரி ஆனந்தனுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் அரும்பணியாற்றிய குமரி ஆனந்தனுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் பகைஸ்டால் தமிழர் விருது கடந்த ஆண்டு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தமிழே தன் மூச்சென தமிழ் திருப்பணிக்காக வாழ்ந்திட்ட குமரி ஆனந்தனுடைய பெருவாழ்வை போற்றிடும் வகையில் அவரது திருவுடலுக்கு அரசு மரியாதையுடன் சுய விடை அளிக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அவருடைய உடலுக்கு அரசு மரியாதை அறிவித்திருப்பதோடு நேரிலும் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்.